ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 மாதமாக வீடியோவே போடல. அதாவது லாங் வீடியோ அந்த 10 நிமிஷம் மேலே போடுவாங்க, ஷார்ட்ஸ் போடாமல் லாங் வீடியோ போடுவாங்க, அதுவே போடவே இல்லை. அதுக்கு அவர் கேட்டதுக்கு ஏன் போடலன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நீங்களே பாருங்கள். இந்த வீடியோக்கு என்ன மாதிரி ரீச் கிடைக்குதுன்றதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் வீடியோவை இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஏன்னா பாருங்கள், 1.83 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒருத்தர் அவருக்கு வந்து வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதே நிறுத்திட்டார். அதுவும் எத்தனை மாதமா? 5 மாதமா, 5-6 மாதம் இருக்கும். ஒரு 5-6 மாதம் வந்து ஒரு பெரிய யூடியூபரு 1.83 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவரே வந்து வியூஸ் வரல, அதுலேருந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போடல. அப்படி இருக்கும்போது நான் ஒன்றும் மானிட்டைசேஷனே வாங்காமல் உங்கள் வியூஸும் நான் அச்சீவ் பண்ணல. அந்த 4000 ஹார்ஸ் வியூஸ் கவுண்ட்டு அதையும் நான் அச்சீவ் பண்ணல. யூடியூப்பை நம்பி வரலாமா, இல்லை பொட்டி கடை வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா, இல்லை வேறு எதுனா ஜாபுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த இன்ஜினியரிங் ஜாபுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய யூடியூபர் வந்து இப்போ ஏகப்பட்ட யூடியூபர் பார்த்தா சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக இருக்காங்க, ஆனால் வியூஸ் யாருக்கும் போக மாட்டேங்குது. என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் நம்ம ஜேகேக்கு ஃபஸ்ட்லாம் எல்லா வீடியோவும் வந்து 1 மில்லியன் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது 345K அப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. எல்லோரும் வந்து யூடியூப் பார்க்கறதே விட்டுட்டிங்களா, இல்லை யூடியூப் கண்டென்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய காமெடிஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஹையண்ட் டெக் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா கேமரா வந்து 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, எடிட்டிங் பிசிக்கு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, மைக்கு 30,000 40,000 வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் வேறு என்ன, இது மாதிரி நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க. கேமராமேன் வச்சுருப்பாங்க, எடிட்டிங்க்கு ஆள் வச்சுருப்பாங்க, ஏன் லைட்டிங் கூட நிறைய பேர் ஆள் வச்சுருக்காங்க. இது மாதிரி லைட்டு நிறைய பேர் இந்த சாண்ட் பாக்ஸ் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க, லைட் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி 20,000 30,000 சொல்லிட்டு லைட்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரே ஒரு பழைய ஃபோன் வந்து என் விவோ Z1 Pro வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் வந்து ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைக்குக்கு இன்றைக்கி தான் புதுசாக அந்த IQ ஃபோனை வந்து சொருகி வச்சுருக்கேன். இப்போ தான் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் மைக் ஒழுங்கா கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது இதை நம்பி நான் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தெரில. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாதிலே விட்டுட்டு போய் பார்த்துருக்கேன், ஏர்னிங்ஸ் வரலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டினியூ பண்ணலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. பார்ப்போம். நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட் யூடியூபர் ரிஷிபீடியாலாம் என்ன மாதிரி ஆள்? அவருக்கு 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6 மில்லியன் 4 மில்லியன் தெரில. நான் வேணால் சைடில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ரிஷிபீடியா அவ்வளோ பெரிய சேனலில், அதுவும் நல்லா வியூஸ் போகிற அவர் வந்து விட்டு போனதுன்னு நினச்சபோது மனசு விஷயமா இருந்தது. ஏன்னா நான் ரிஷிபீடியோட ஃபாலோவர். நிறைய வீடியோஸ்லாம் இப்போ கூட ரிசல்ட்டாக தான் போட்டுச்சுன்னா அவர் வீடியோ வந்து பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். அவர் வந்து இந்த மாதிரி யூடியூப் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொன்னதாக வந்து அவர் வந்து அவர் சேனலில் சொல்லியிருந்தார். இது மாதிரி ரிஷிபீடியா நான் பார்த்தேன், அவர் வந்து ஏன் வரதுன்னு கேட்டதுக்கு அது மாதிரி நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், நான் ஒர்க்குக்கு போகிறேன், போதும்டா ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்ன மாதிரி இது சொல்லியிருந்தாரு. இது மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸான ஆடெலாம் யூடியூப் விட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் ஒரு சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருப்பார், அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார். அவர்லாம் நிறைய வந்து அப்பப்போ கொலாப் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களாம் காணும். அப்புறம் நிறைய சேலஞ்ச் பண்ணுறவங்களாம் பழைய சேனல், இப்போ இந்த பிடிஎஃப் சேனல்லாம் சொல்கிறேன், குடும்பத்தை அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. இப்போ ஷிட்டாக பண்ணுற சேனல்லாம் சொல்ல, இப்போ ரொம்ப டீசெண்டாக நினைப்பாங்கல்ல. ஒரு சேனல் சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த சேனல்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த யூடியூபர்ஸ்லாம் காணும். இந்த நிறைய தண்ணி குடிக்கிற சேனலு, அப்புறம் அந்த ஹார்லிக்ஸு எல்லாத்தையும் கலந்து குடிக்கிற சேனல், சாக்லேட் எல்லாத்தையும் கலந்து குடிக்கிற சேனல், அவங்க சேனல்லாம் பேர் கூட எனக்கு மறந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் லாக்டவுன் அப்போ அவங்க சேனல் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போலாம் அவங்களை காணும், எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து இருக்குது. நான் இப்போ ட்ரான்சிஷன் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, ஒழுங்காக லைட்டிங்கே கிடையாது. நான் சன்லைட்டில் தான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், சன்லைட்டில் தான் நான் வந்து லைட்டிங்கே மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட சன்லைட்டில் தான் இருக்குது, ரூமை சுற்றி லைட் இருக்காது. ஏன்னா டியூப்லைட் கூட இப்போ போடல. அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வியூஸ் வருமா? ஏற்கனவே வரல, எனக்கு இப்போ 10 15 20 30 தான் வந்துகிட்டு இருக்குது. அது வரையும் 1 மாதம் கழிச்சு பார்த்தா 300 இருப்போம். அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படின்னு தெரியல, பார்ப்போம்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.